வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. 350 கிராம் அளவுக்கு சுரைக்காயை தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நறுக்கின இந்த காயோட அளவு 250 கிராம். 200 கிராம் அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்கள் சாம்பார் தூள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் வேணும்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இதை திறந்துடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மேசரால் மதிச்சு விட்டாலும் சரி, பருப்பு கிடையிற மத்தில் கடைஞ்சி விட்டாலும் சரி. மசிச்சு விட்ட பிறகு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஊற்றி கலந்து விட்டுறலாம். இதுவரைக்கும் இந்த சுரைக்காய் தக்காளி கடையில் செஞ்சுருக்க மாட்டீங்க, இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இட்லி தோசைக்கு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த சுரைக்காய் தக்காளி கடையில் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.